ஈவினிங் ஆஃபீஸ் விட்டு வந்த உடனே வந்து கோதுமை எடுத்து கொடுத்துட்டேங்க. கையோட இதை அரைச்சிட்டு வந்துடுங்க, வேலை முடிஞ்சிரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சிட்டு வந்த உடனே காய வச்சாச்சு. ஈவினிங் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அந்த மல்லி காஃபியோட இந்த பாட்டு கேட்குறப்ப அவ்வளோ ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்குங்க. அது ஏனே தெரியல இந்த பாட்டில் எனக்கு. உங்களுக்கு உங்களுக்கு என்ன பாட்டு கேட்டால் உங்கள் மனசு ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நைட்டுக்கு எப்படியோ பேசி சமாளித்து உப்புமா தாங்க செஞ்சேன். உப்புமான்னு சொன்னோன்னே உப்புமாவா அப்படின்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடிடுவாங்க போல இருக்கு. அப்படி பயந்துக்கிறாங்க. அப்புறம் நான் சொன்னேன், உப்புமாவுக்கு என்ன இருக்குன்னு கேட்டாங்க. நேற்றுக்கு வச்ச சட்னி இருக்குன்னு சொன்னேன். குட்டிக்கு வந்து கூழ் அரைச்சி ரெடி பண்ணிட்டேங்க. பாப்பாவுக்கு ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு நைட்டுக்கு. இனி ஊட்டி விடுறதாங்க வேலை. இங்கே உப்புமாவும் தயாராகிடுச்சு. ஆனால் உப்புமா பார்த்தாவே என்னமோ தெரில, எங்கள் வீட்டில எல்லாம் பயந்து ஓடுறாங்க. அது கூடயே கொஞ்சமாக வாட்டர் மெலன் இருந்துச்சு, அதையும் கட் பண்ணி வச்சு சாப்பிட்டுட்டாரு. சட்னியை அவசர அவசரமாக இதோட தொட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு அந்த வாட்டர் மெலன் தாங்க நிறைய சாப்பிட்டாங்க.